Welcome to AMR Physics. I am Raju, NCERT 11th Physics, Chapter 1, Units and Measurement, Book Back Exercise, question number 1.17. This is a given question. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சன்னோடைய இன்னர் கோர் டெம்பரேச்சரும் அவுட்டர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சரும் கொடுத்துருக்காங்க. தீஸ் டெம்பரேச்சர்ஸ் ஆர் வெரி ஹை டெம்பரேச்சர்ஸ். இந்த ஹை டெம்பரேச்சரில் எந்த சப்ஸ்டன்ஸுமே சாலிட் ஃபேஸ்லேயோ லிக்விட் ஃபேஸ்லேயோ இருக்க முடியாது. என்ன கேட்டிருக்காங்கன்னா மாஸ் டென்சிட்டி ஆஃப் சன் டென்சிட்டி ஆஃப் சாலிட் லிக்விட் ரேஞ்சில் இருக்குமா, டென்சிட்டி ஆஃப் கேஸ் ரேஞ்சில் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கெஸ் பண்ண ஆன்சர் கரெக்டானு கொடுத்துருக்கிற டேட்டாவிலேருந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தை என்ன கொடுத்துருக்காங்க, சன்னுடைய இன்னர் கோர் அண்ட் outer surface temperature is very high. At this high temperature, no substance remains in solid and liquid phase. ஸோ வெரி ஹை டெம்பரேச்சரில் எந்த ஒரு சப்ஸ்டன்ஸும் சாலிட் அண்ட் லிக்விட் ஃபேஸில் இருக்க முடியாது. என்ன கேட்டிருக்காங்க, சன்னுடைய டென்சிட்டி ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட் ரேஞ்சில் இருக்குமா இல்லை டென்சிட்டி ஆஃப் கேஸ் ரேஞ்சில் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹை டெம்பரேச்சரில் சப்ஸ்டன்ஸ் சாலிட் அண்ட் லிக்விட் ஃபேஸில் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால சன்னுடைய டென்சிட்டி ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட் ரேஞ்சில் இருக்காது. Therefore, the density of sun is in the range of density of gas அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். So, the initial guess is mass density of sun is in the range of density of gas. ஏன்னா சன்னில் வெரி ஹை டெம்பரேச்சர் இருக்கிறனால எந்த ஒரு சப்ஸ்டன்ஸுமே ஹை டெம்பரேச்சரில் சாலிட் அண்ட் லிக்விட் ஃபேஸில் இருக்காது அப்படிங்கிறதுனால மாஸ் டென்சிட்டி ஆஃப் சன் டென்சிட்டி ஆஃப் கேஸ் ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கெஸ்ஸை கொடுத்துருக்கிற டேட்டாவை யூஸ் பண்ணி கரெக்டாக அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா மாஸ் ஆஃப் த சன் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு 2.0 into 10 to the power 30 kilogram. Next, radius of the sun is given. Radius is equal to 7.0 into 10 to the power 8 meter. சன்னை ஒரு ஸ்பியர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 4/3 pi r cube. So this is equal to 4/3 pi is 3.14, r is 7.0 into 10 to the power 8 whole cube. இதை கால்குலேட் பண்ணோம்னா we will get this is equal to 1.437 into 10 to the power 27 meter cube அப்படின்னு வரும். Mass is given. We have calculated the volume. Therefore, we can find the mass density. Mass density is equal to mass by volume. Mass is 2.0 into 10 to the power 30. Volume is 1.437 into 10 to the power 27. இதை கால்குலேட் பண்ணோம்னா we will get this is equal to 1400 kilogram per meter cube அப்படின்னு வரும். So this is very high. It is not in the range of density of gas. Density of gas எவ்வளோ இருக்கும் அப்படின்னா density of gas is 1 kilogram per meter cube இந்த ரேஞ்சில் இருக்கும். பட் the mass density of sun கால்குலேட் பண்ணும்போது அதோடைய வேல்யூ 1400 kilogram per meter cube அப்படின்னு வந்திருக்குது. Therefore, the initial guess is incorrect. அதாவது mass density of sun is not in the range of density of gas. Since the density of
sun is more, the initial guess is incorrect. Mass density of sun is comparable to the density of solids and liquids. டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் சப்ஸ்டன்ஸ் சாலிட் அண்ட் லிக்விட் ஃபேஸில் இருக்க முடியாது. அதனால் நம்ம என்ன அசியூம் பண்ணோம் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் சன் இஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் கேஸ் அப்படின்னு அசியூம் பண்ணோம். ஆனால் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது டென்சிட்டி ஆஃப் சன் இஸ் வெரி ஹை. இட் இஸ் நாட் இன் த ரேஞ்ச் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் கேஸ். The calculated density is comparable to the density of solids and liquids. This high density is due to the intense gravitational pull inside the sun. This is the answer for the given question. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் next book back question கான ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.